அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்த சூரிய கிரகணம் நிகழும் நேரம் என்ன? இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும்? இந்த சூரிய கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன, பரிகாரங்கள் என்ன? இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம் எப்போது சாப்பிட வேண்டும்? இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிடிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்திரன் பூமியையும் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமி இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சூரிய கிரகணம் என்று பெயர். இந்த நிகழ்வு அமாவாசை நாளன்று ஏற்படக்கூடியவை ஆகும். கிரகணம் நிகழும் நேரம். இந்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9:02 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 1:28 மணிக்கு முடிவடைகிறது. எங்கெல்லாம் தெரியும்? கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், ரஷ்யா, வட அமெரிக்கா, ஆர்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் தெரியும். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள்: மேசம், கடகம், சிம்மம், மகரம், தனுசு, மிதுனம். எளிய பரிகாரம்: கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதயம் மற்றும் சிவனுடைய தோத்திரங்கள், சிவபுராணம், ருத்ரம் ஆகியவை சொல்லலாம். முடியாதவர்கள் ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லலாம். சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல்லுப்பு, மஞ்சள், 3 வேப்பிலை கலந்து குளிக்கவும். அதன் பிறகு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வரவும். கோதுமை தானம் செய்தால் மிகவும் பலன் தரும். கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை: கிரகணம் நடைபெறும் சமயத்தில் கிரகண அலைகள் தாக்காமல் இருக்க வெளியே செல்லக்கூடாது. குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது. முக்கியமாக சாப்பிடக்கூடாது. கிரகணத்தின் 1 மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் சாப்பிட வேண்டும். கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி, கத்திரிக்கோள் உள்ளிட்ட குறுமையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது. கிரகண சமயத்தில் சண்டை, வாக்குவாதம், அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எனவே அந்த நேரத்தில் எந்த சுபகாரியம் செய்யக்கூடாது. கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். கிரகணம் நடக்கும் நேரத்தில் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்க வேண்டும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை: சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரம் ஆகும். சூரியன், பூமி, நிலவு ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள், கருத்துகள், சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரம் ஆகும். அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தர்ப்பை புல் போட்டு வைக்க வேண்டும். கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும். பிறகு கல்லுப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.